வியூவர்ஸ், வெல்கம் டு தேவசூர்யாஸ் எத்திக் ஸ்டோரிஸ். மகாபாரதம் இரண்டாவது பருவமான சபா பருவம் பகுதி 1. சிறிது காலத்திற்கு பிறகு ஒரு நாள் கிருஷ்ணர் மீண்டும் பாண்டவர்களின் அழைப்பின்படி அவர்களோடு தங்கறதுக்கு இந்திரபிரஸ்தத்துக்கு வரார். அது வெயில் காலமானதால் வெப்பம் தாங்க முடியாமல் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் யமுனா நதிக்கரையில் ஒரு மரநிழலில் அமர்ந்து ஓய்வெடுக்கிறாங்க. அப்போது அங்கே ஒரு பெரியவர் வந்து தனக்கு ரொம்ப பசிக்கிறதா சொல்கிறார். அர்ஜுனனும் சாப்பிட என்ன வேணும்னு கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர், நான் மானுடன் அல்ல, அக்னி தேவதை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காண்டவ வனம் ரொம்ப பழுதுபட்டு போயிருக்கு, இங்கே நிறைய கொடிய விலங்குகளும் விஷஜந்துக்களும் நிரம்பி இருக்கு, இதை முழுக்க எரித்து புது காடாக மாற்றணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஒரு தடவையும் நான் எரிக்க முயற்சி பண்ணும்போதும் இந்திரன் மழை பெய்ய வச்சு தடுக்கிறான். அந்த மழையை நிறுத்தி இந்த காட்டை முழுக்க எரிக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யணும், அப்போதான் என்னோட பசி தீரும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அர்ஜுனன், எங்களால் மழையை தடுத்து நிறுத்த முடியும், ஆனால் அதுக்கு உண்டான ஆயுதங்கள் எதுவும் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அக்னி தேவதை வருண பகவானை வரவழைச்சு சில ஆயுதங்களை கொடுக்க சொல்கிறார். வருண பகவானும் அங்கு தோன்றி அர்ஜுனனுக்கு பிரசித்தி பெற்ற காண்டீப வில்லு, அம்புகள் எடுக்கெடுக்க குறையாத 2 அம்பரா துணிகள், 4 வெள்ளை குதிரைகள் பூட்டின ஒரு அழகான தேர், இவை எல்லாத்தையும் பரிசாக கொடுக்கிறார். கிருஷ்ணருக்கு சுதர்சனன் என்னும் சக்கராயுதத்தையும் கௌமோதகி என்னும் கதாயுதத்தையும் பரிசாக கொடுக்கிறார். இதை பெற்ற கிருஷ்ணரும் அர்ஜுனனும் மழையை நிறுத்தி காண்டவ வனத்தை எரிக்க அக்னி தேவதைக்கு உதவி செய்கிறாங்க. எல்லா கொடிய ஜந்துக்களும் அடியோடு அழிஞ்சு போயிடுறது. அப்போது அதில் மயன் என்னும் பெயருள்ள ஒரு அசுரன் மாட்டிக்கிறான். அந்த அசுரனை கிருஷ்ணனும் அர்ஜுனனும் காப்பாற்றுறாங்க. இதனால் சந்தோஷப்பட்ட மயனும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அர்ஜுனன் தனக்கு உதவி எதுவும் தேவையில்லைன்னோ தன்னுடைய அண்ணனான யுதிஷ்டிரனை போய் பார்க்கும்படியும் சொல்கிறான். அந்த அரக்கனும் இந்திரபிரஸ்தம் போய் யுதிஷ்டிரனை பார்த்து தான் வந்த விவரத்தை சொல்கிறான். உடனே யுதிஷ்டிரனும் எல்லாரோடையும் கலந்து பேசி இந்திரபிரஸ்தத்தில் ஒரு சபா மண்டபம் கட்டும்படி சொல்கிறான். இதனால் ரொம்ப சந்தோஷமான மயனும் ஒரு நல்ல நாளில் சபா மண்டபம் கட்டுற வேலையை ஆரம்பிக்கிறான். அதுக்காக அவன் கைலாசத்துக்கு வடக்கே இருந்த பிந்துசரஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்கே உள்ள விலை உயர்ந்த ரத்தினங்கள் மற்றும் பல அரிய பொருட்களையும் ஏராளமாக சேகரிச்சுண்டு இந்திரபிரஸ்தத்துக்கு வரான். அப்படி அவன் எடுத்துன்னு வந்த பல பொருட்கள்லேருந்து பீமனுக்கு சக்தி வாய்ந்த கதை ஒன்றையும் அர்ஜுனனுக்கு தேவதத்தம் அப்படிங்கிற ஒரு வெண்சங்கையும் பரிசாக கொடுக்குறான். மயன் அந்த சபா மண்டபத்தை 14 மாதத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கிறான். அந்த சபா மண்டபம் அதிசயங்களுக்கெல்லாம் தலை சிறந்த அதிசயமாக இருக்குது. அதோட வேலைப்பாடை பார்க்குறதுக்காக எல்லா நாட்டு ராஜாக்களும் வந்தாங்க. ஆனால் கௌரவர்கள் மட்டும் தங்களுடைய சொந்த பொறாமையாலும் கோபத்தாலையும் அதை பார்க்குறதுக்கு வரல. சில நாள் கழித்து அந்த ராஜ்யத்துக்கு நாரத மகர்ஷி வந்து அதை பார்த்துட்டு இந்த மண்டபத்துக்கு நிகரான வேறு எந்த மண்டபத்தையும் அவர் பார்த்ததில்லைன்னு வியப்படைஞ்சு பாண்டவர்களுக்கு தன்னோட வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் சொல்கிறார். அதோடு அவர் யுதிஷ்டிரன் ஒரு ராஜசூய யாகம் நடத்தி சக்கரவர்த்தியாக பட்டம் சூட்டிக்கணும்னு சொல்லிட்டு போகிறார். அதுக்கு யுதிஷ்டிரன், இதில் ஸ்ரீ கிருஷ்ணரோட கருத்து என்னவோ அதன்படியே தான் நான் நடந்துக்க போகிறதா சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறான். அவனோட அழைப்புக்காக கிருஷ்ணரும் இந்திரபிரஸ்தம் வந்து ராஜசூய யாகம் நடத்தலான்னு சொல்கிறாரு. இதுக்காக பாரத பூமியில் உள்ள எல்லா நாட்டு ராஜாக்களுக்கும் அழைப்பு அனுப்ப சொல்கிறாரு. அதோடு அவர் இந்த ராஜசூய யாகத்தை ஜராசந்தன் அப்படிங்கிற மகத நாட்டு ராஜாவை தவிர எல்லாரும் ஏற்றுப்பாங்க அப்படின்னும் சொல்கிறாரு. தானும் பீமனும் ஜராசந்தனோட சண்டை போட்டு அவனையும் ஒத்துக்க வைப்பதாகவும் மற்ற பாண்டவர்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையாக போய் எல்லா நாட்டு ராஜாக்களோட சம்மதத்தையும் வாங்கணும்னு சொல்கிறாரு. அதன்படியே எல்லாரும் கிளம்பி போக பீமனும் கிருஷ்ணரும் மகத நாட்டுக்கு போய் ஜராசந்தன் கிட்ட ராஜசூய யாகம் பற்றி சொல்லி அவனையும் அதுக்கு ஒத்துக்கும்படி சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்ட ஜராசந்தனோ ரொம்ப கோபமாகி தான் இந்த யாகத்தை நடத்த விட மாட்டேன்னோ யுதிஷ்டிரனை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி பீமன் கூட சண்டை போடுறான். ஒரு பெரிய யுத்தத்துக்கு பின்னாடி
கிருஷ்ணனோட உபாயப்படி ஜராசந்தன் உடம்பை ரெண்டாக கிழிச்சு வேறு வேறு இடத்துல போட்டு அவனை பீமன் கொன்னுடுறான். மற்ற பாண்டவர்களும் தாங்கள் போன திசையெல்லாம் இருந்த ராஜாக்களினுடைய நட்பை பெற்றுக்கொண்டு இந்திரபிரஸ்தம் வந்து சேர்றாங்க. ஒரு நல்ல நாளில் ராஜசூய யாகமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுறது. யுதிஷ்டிரனும் சக்கரவர்த்தியா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுறான். அந்த ராஜசூய யாகத்துக்கு பீஷ்மர் முதலான பெரியவர்களும் திருதராஷ்டிரனும் அவனோட எல்லா மகன்களும் கர்ணனும் கூட வந்திருந்தாங்க. யாகம் முடிஞ்சு அங்கே யாருக்கு முதல் மரியாதை தரணும்னு பேசும்போது அப்போது பீஷ்மர் இதுக்கு சகல விதத்திலையும் பொருத்தமானவர் ஸ்ரீ கிருஷ்ணர் தான்னு சொல்லி அவரை முதல் மரியாதையை ஏற்றுக்க சொல்கிறாரு. பாண்டவர்களும் அதுக்கான பூஜைகளை செய்கிறாங்க. ஆனால் இது அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சிசுபாலன் என்ற ராஜாவுக்கு பிடிக்கலை. இவன் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சொந்தக்காரனும் கூட. அவன் மரியாதை செய்கிற இடத்துல போய் அந்த மரியாதையை ஸ்ரீ கிருஷ்ணர் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடுக்க நினைக்கிறான். அதுக்காக அவன் பீஷ்மர் முதலான எல்லாரையும் பாண்டவர்களையும் அவங்களோட பிறப்பை சொல்லி கேவலமாக பேசி அவமானப்படுத்துகிறான். இதனால் அங்கே வந்த எல்லாரும் கோபமும் ஆத்திரமும் அடைஞ்சு சிசுபாலனை அமைதியாக இருக்கும்படி சொல்கிறாங்க. ஆனால் அவன் அதை கேட்காம ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட இந்த மரியாதையை அவர் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஒரு கட்டத்தில் அவனோட செயலை சகிச்சு கொள்ள முடியாமல் போனதால் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட சக்கராயுதத்தால் அவனுடைய தலையை வெட்டி அவனை கொன்னுடுறாரு. இது ஒரு சாப விமோசனம்தான்னு கூட சொல்லலாம். இந்த சிசுபாலன் யாருன்னா வைகுண்டத்தில் இருந்த துவாரபாலகனான ஜெயன் விஜயன்கிற 2 பேரில் ஒருத்தன். அவனுக்கு கிடைச்ச ஒரு சாபத்தினால பூமியில் பிறந்து மகாவிஷ்ணுவோட அம்சமான ஸ்ரீ கிருஷ்ணர் கையால் கொல்லப்பட்டு சாப விமோசனம் அடையிறான். அந்த ராஜசூய யாகம் ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சாலும் சில துர்சகுனங்கள் அப்போது ஏற்பட்டதால் அங்கே வந்திருந்த எல்லாரும் சந்தோஷத்தோட கூடவே ஒரு விதமான கலக்கமும் அடைஞ்சு போகிறாங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எல்லா நாட்டு ராஜாக்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் கௌரவர்கள் மாத்திரம் அந்த அரண்மனையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அங்கேயே இருக்காங்க. பாண்டவர்களும் தங்களோட புது அரண்மனையையும் சபா மண்டபத்தையும் கௌரவர்களுக்கு சுற்றி காண்பிக்கிறாங்க. பல இடங்களில் மயனோட திறமையினால் ஏற்பட்ட தந்திர காட்சிகள் மூலமாக கௌரவர்கள் அவமானப்பட்டு போகிறாங்க. அவங்களால யூகிக்க முடியாத மாதிரி அந்த சபா மண்டபத்தையும் அரண்மனையையும் மயன் தன்னோட மந்திர தந்திர வேலைகளால் கட்டி இருந்ததை பார்த்து அவங்க ரொம்பவே பொறாமப்படுறாங்க. நீண்ட நடப்பாத வழியாக நடந்து வரும்போது துரியோதனன் தடால்னு தண்ணியில் விழுந்து முழுக்க நனைஞ்சு போயிடுறான். அங்கே தண்ணி இருந்ததே தெரியல. அது ஒரு நிலம் போலவே தெரிந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாசலோட மேல் படி மீது தன்னோட தலையை மோதிக்கிறான். அங்கே வாசல் இருந்ததே அவனுக்கு தெரியல. இப்படி ஒவ்வொரு தடவையும் அவங்க ஏமாந்து அவமானப்பட்டதை வேடிக்கையாக எடுத்துட்ட மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள பொறாமை ரொம்பவே வந்து இதுக்கு சரியானபடி பாண்டவர்களை பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஊருக்கு போன உடனே துரியோதனன் தன்னோட அப்பா கிட்ட அந்த புதிய அரண்மனையை பற்றி சொல்லி அங்கே அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் சொல்லி இதுக்கு பதிலாக பாண்டவர்களை அஸ்தினாபுரத்துக்கு வரவழைச்சு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள அவமானப்படுத்த வைக்கணும்னு சொல்கிறான். அப்போது அவனோட மாமாவான சகுனி பாண்டவர்களை விருந்துக்கு அழைச்சி அது முடிஞ்ச உடனே அவங்கள சூதாட்டத்துக்கு அழைச்சி அங்கே அவங்கள அவமானப்படுத்தலாம்னு யோசனை சொல்கிறான். இதுக்கு ஒத்துக்கிற திருதராஷ்டிரனும் இந்திரபிரஸ்தத்துக்கு தகவல் அனுப்பி பாண்டவர்கள் எல்லாரையும் தங்களோட அரண்மனைக்கு விருந்துக்கு வரும்படி சொல்கிறான். அங்கே போன பின்னாடி தங்களுக்கு ஒரு பெரிய அவமானம் ஏற்பட போகிறதுங்கிறது தெரியாமல் பாண்டவர்களும் அந்த விருந்துக்கு கிளம்ப தயாராகிடுறாங்க. இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் சபா பர்வம் பகுதி 2 உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.